ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு 10 சம் வந்து டெஸ்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் கீ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சீக்கிரம் நீங்கள் வந்து அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி சம்ஸை வந்து செஞ்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10 கொஷின் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்க. அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ரூபாய் 5000 வந்து கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும், மொத்த தொகை என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே அசல் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5000. ஓகேங்களா. அதே மாதிரி வட்டி வீதம் 5%, ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்குவோம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும், மொத்த தொகை என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தனி வட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். 5000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 3. ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 இன்ட்டு 5 நம்ம பெருக்கணும்னா 250 அப்படின்னு வரும், இன்ட்டு 3. ஸோ இதை பெருக்கணும்னா 750 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும் தனி வட்டி. ஸோ மொத்த தொகை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா A is equal to B plus I வந்து மொத்த தொகையோட ஃபார்முலா. அசல் தொகை என்ன கொடுத்துருக்காங்க, 5000 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச தனி வட்டி வந்து 750. ஸோ இன்ட்டு வராது, இங்கே ப்ளஸ் வரும், மாற்றிக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா என்ன வரும் அப்படின்னா 5750 அப்படிங்கிறது ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒருவர் 10,000 ஆண்டிற்கு 9% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அசல் மதிப்பு என்ன, 10,000, வட்டி வீதம் 9%, ஆண்டு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தனி வட்டி என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும், மொத்த தொகையும் கண்டுபிடிக்கணும். தனி வட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 10,000 இன்ட்டு 9/100 இன்ட்டு 3. ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். பேலன்ஸ் வந்து இந்த 100ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 300ன்னு வரும், இன்ட்டு 9. இது ரெண்டையும் பெருக்கணும்னா 2700ன்னு நமக்கு தனி வட்டி வந்து கிடைச்சிடும். மொத்த தொகைக்கு ஃபார்முலா A is equal to B plus I. அப்போ அசல் தொகை வந்து 10,000 பிளஸ் 2700, அதாவது தனி வட்டி வந்து 2700. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா 12,700 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதில் சரியான விடை இருந்து அப்படின்னா 12,700. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மொத்த தொகை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. தனி வட்டி மொத்த தொகை, தனி வட்டியும் மொத்த தொகையும் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே, அதாவது ஆப்ஷனில் வந்து 2 இது கொடுத்துருந்தாங்கன்னா அது எது கரெக்டு அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இங்கே வந்து மொத்த தொகை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தொகையோட நமக்கு கிடைச்ச மொத்த தொகை என்னன்னா 12,700. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 வந்து சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க. தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் தொகை வந்து 3000, வட்டி வீதம் 7%, ஆண்டு வந்து ஒரு ஆண்டு. ஓகேங்களா, ஒரு ஆண்டு முடிவில். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தனி வட்டி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், 3000 இன்ட்டு 7/100 இன்ட்டு 1. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம். ஸோ பேலன்ஸ் உள்ளத்தையெல்லாம் பெருக்கணும்னா, அதாவது 30 இன்ட்டு 7 210 அப்படின்னு நமக்கு தனி வட்டி வந்துடும். மொத்த தொகை பார்த்தீங்கன்னா அசல் தொகை வந்து 3000 இன்ட்டு தனி வட்டி வந்து 210. ஸோ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 3210 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 210, 3210. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்க. ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் ரூபாய் 7500க்கான தனி வட்டி என்ன? இங்கே தனி வட்டி மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் தொகை வந்து 7500, வட்டி வீதம் 6%, ஆண்டு பார்த்தீங்கன்னா 8 ஆண்டு. ஸோ இப்போ 7500 இன்ட்டு 6/100 இன்ட்டு 8. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம். பேலன்ஸ் உள்ளத்தையெல்லாம்
ஸோ பேலன்ஸ் உள்ளத்தை பெருக்கணும்னா நமக்கு 3600 அப்படிங்கிறது தனி வட்டி வந்து கிடைச்சிரும். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. அசல் ரூபாய் 5000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் தொகை வந்து 5000, வட்டி வீதம் 10%, ஆண்டு பார்த்தீங்கன்னா 5. 5000 × 10/100 × 5. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 50ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 500ன்னு வரும், இன்ட்டு 5. இதை பெருக்கணும்னா நமக்கு 2500 அப்படிங்கிறது தனி வட்டி வந்து கிடைச்சிரும். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின் பாருங்க. அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் வந்து முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் தொகை வந்து 10,000, வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 8, ஆண்டு வந்து 5 ஆண்டுகள். இப்போ 10,000 × 8/100 × 5. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ 100ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னா 800ன்னு வரும், 800 × 5. ஸோ இதை பெருக்கணும்னா 4000 அப்படின்னு நமக்கு தனி வட்டி கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 7th கொஸ்டின் பாருங்க. மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெறும் மொத்த தொகையை வந்து காண்க. இங்க வந்து மொத்த தொகை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அசல் தொகை வந்து 5000, வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 11%, ஆண்டு வந்து 2 ஆண்டு. ஸோ 5000 × 11/100 × 2. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிக்கலாம். அப்போ 11 × 50 வந்து நமக்கு 550 அப்படின்னு வரும், இன்ட்டு அதை 2ஆல பெருக்கணும்னா 1100 அப்படிங்கிறது நமக்கு தனி வட்டி கிடைச்சிரும். ஸோ கொஸ்டின்ல வந்து மொத்த தொகையும் கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த தொகை ஃபார்ம்லா A = B + I. அப்போ 5000 இங்கே ப்ளஸ், ஓகேங்களா, ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிங்க, நான் எல்லாத்துலேயுமே இன்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து 1100, இது ரெண்டையும் கூட்டணும்னா 6100 அப்படிங்கிறது நமக்கு வந்து மொத்த தொகை கிடைச்சிரும். ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000ஐ வந்து ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதாங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அரவிந்த் ஆகாஷ் அப்படின்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. மற்றபடி இங்க என்ன, நமக்கு வந்து மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசல் பார்த்தீங்கன்னா 8000, வட்டி வீதம் 7%, ஆண்டு 2 ஆண்டு. அப்போ 8000 × 7/100 × 2. இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ 7 × 80 வந்து 560 அப்படின்னு வரும், இன்ட்டு இந்த 2. ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும்னா 1120 அப்படிங்கிறது நமக்கு தனி வட்டி கிடைச்சிடும். பட் கொஸ்டின்ல வந்து மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ 8000 + 1120 கூட்டணும்னா 9120 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, 4500 அப்படிங்கிற அசல் தொகை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் மொத்த தொகை வந்து 5000 அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, மொத்த தொகை வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி அசல் தொகை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட தனி வட்டி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மொத்த தொகை 5000 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ மொத்த தொகைக்கு ஃபார்முலா என்ன, A = B + I. ஓகேங்களா, இப்போ அசல் தொகை வந்து 4000 அப்படின்னு 4500 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தனி வட்டி இந்த 4500ஓட எதை கூட்டுனா நமக்கு வந்து 5000 அப்படின்னா ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ 4500ஓட 500 கூட்டினாதான் 5000 அப்படிங்கிற மொத்த தொகை வந்து கிடைக்கும். அப்போ தனி வட்டியோட ஆன்சர் என்ன, 500 அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க வேல்யூவை போடுங்க, அசல் தொகையை போட்டுட்டு ஸோ அந்த அசல் தொகையோட எந்த வேல்யூவை வந்து கூட்டுனா இங்க மொத்த தொகை வந்து கரெக்டா வருது அப்படின்னு பாருங்க, பார்த்தா அதுதான் வந்து நமக்கு தனி வட்டியா கிடைக்கும். ஸோ ஃபைனல் சம். ரூபாய் 3500க்கு வட்டி வீதம் 9% எனில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசல் தொகை வந்து 3500. ஓகேங்களா, சாரி, அசல் தொகை வந்து பாத்தீங்கன்னா 35000ன்னு வரும். இங்க கொஸ்டின்
ஸோ 35,000 இங்கே ஒரு 0 வந்து போடாமல் விட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ அசல் தொகை வந்து 35,000, வட்டி வீதம் பார்த்தீங்கன்னா 9%, ஆண்டு வந்து 2 ஆண்டுகள். அப்போ 35,000 × 9/100 × 2. இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிக்கலாம். பேலன்ஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா 350 × 9. இதை பெருக்கணும்னா 3150 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இன்ட்டு இந்த 2. ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 6300 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சம்ஸ் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.